पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 654வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது ஒரு அழகான திருநாமம். வாமனாவதாரத்திலே, அதாவது திரிவிக்ரம வாமனாவதாரங்களிலே எம்பெருமான் ஹிம்சையே செய்யாமல் யாரையும் சம்பரிக்காமல் தன் காரியத்தை செய்து போந்தார். தேஜஸை காண்பித்து என்று நினைத்தவர் ஒரு ஆளை ஹிம்சி கொல்ல வேண்டிய டயத்தில் கொல்லாத விட்டானே பகவான், அதை நினச்சி பார்க்குறார். ஏன் அப்படி செஞ்சான் என்று நினைத்து வசிஷ்டர்கிட்ட அழகாக சொல்கிறார். அந்த எம்பெருமான் வாயுவை அஸ்திரமாக உடையவன். எத்தனை அஸ்திரம் வச்சிருக்கான். வாயு தேவதை அஸ்திரமாக வாயு அஸ்திரத்தை போட்டான். விஸ்வாமித்திர பகவான் ராமபிரான் தாட்டகையை கொன்ற பிறகு பல அஸ்திரங்களை அவனுக்கு உபதேசம் பண்ணான். சம்ஹாரமூர்த்தியான சிவன்கிட்ட எவ்வளவு அஸ்திரங்கள் இருக்கோ அத்தனை அஸ்திரங்களும் நாராயணனுக்கு தெரியாதா? சர்வஜ சர்வவீத் என்று பெயர் பெற்ற உபனிடத்துல இருந்தாலும் அந்த நாராயணனுக்கு ஒரு ஆச்சாரியின் மூலம் வரும் ராமாவதார திசையில் என்பதற்காக விஸ்வாமித்திரர் தான் ஆச்சாரியனாக இருந்து அவைகளை சொல்றார். அந்த விஸ்வாமித்திரருக்கு கொடுத்த ஆச்சாரியன் பரமசிவன். பரமசிவனுக்கு ஆச்சாரியன் மறுபடியும் நாராயணன். நாராயணன் ஆரம்பித்து பரமசிவனுக்கு விஸ்வாமித்திரனுக்கு மறுபடியும் நாராயணன் ஆகிய ராமனுக்கு வந்திருக்கு. இந்த ஆச்சாரியத்தின் மூலம் வர வேண்டும் என்பதற்காக விஸ்வாமித்திரன் மூலம் அவைகளை பெற்றுக்கொள்கிறார் ராமச்சந்திர மூர்த்தி. அப்போ வாயு அஸ்திரம் என்று ஒரு அஸ்திரம். இந்த அஸ்திரம் யாரையும் கொல்லாது, ஆளை தூக்கி எறிஞ்சிடணும். பத்திரமா தூக்கி எறிய சேஃபா. நம்மளை ஒருத்தர் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான்னா என்ன பண்ணணும்? அவன் என்ன பண்ணுவாங்க? அரசியல்லையும் வேறு வழியில் ஏகப்பட்ட பேர் சத்தம் போட்டா ஊர் சத்தம் போட்டாங்கள, பந்து பண்ணுறோம் போராட்டம் பண்ணுறோன்னு வருவாங்க. இந்த போராட்டம் பண்ணுற ஆள் எல்லாத்தையும் அந்த இடத்துலேருந்து எடுத்து போனால் வழியே போராட்டம் இருக்காது. இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் போட்டால் அவங்களுக்கு ஜெயில் கிடையாது. நாட்டில் எவ்வளோ ஜெயில் இருக்குது. அந்த ஜெயிலில் போட்டோம்னா கூட அப்புறம் இவங்களெல்லாம் கழிகளெல்லாம் பண்ணி போட்டுவேன். அதுக்கு ஆள் வேணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கெட்டிக்கார அரசியல்வாதிகள், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து வச்சுருவாங்க. முன்னாடி இந்த ஆளுகளோட போய் கல்யாண மண்டபத்தில் இறக்கி விட்றாங்க. ஒரு 4-5 மைல் தள்ளி இருக்கும் அந்த கல்யாண மண்டபம். அங்கேருந்து இறங்கி அந்த ஆள் திரும்பி வரணும். அங்கேருந்து ஒரு பஸ்ஸை, என்ன கல்யாணம்னு தெரியாது அவனுக்கு, பஸ் எடுத்துகிட்டு வரணும். அதுக்குள்ளே போராட்டம் பிசு பிசுக்கு. இது ஒரு ட்ரீட்மெண்ட். ராஜாஜி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க.
யார் யார் போராட்டம் பண்ணுற எல்லாரும் தூக்கி ஒரு போலீஸ் பஸ்ஸில் பிடிச்சி போட்டு இங்கே இருந்து தமிழ்நாடு பார்டரில் கொண்டு விட்டு வந்துடும். நீங்கள் பத்திரமா வாங்க, போராட்டம் அங்கே வந்து தொடருங்க, நாங்கள் போகிறோம் வந்துடுவாங்க பஸ்ஸில். அவன் பாவம் அங்கேருந்து எந்த ஊரில் இருக்கிற முதல்ல கண்டுபிடிச்சோம், விட்ட இடம் எது, இங்கேருந்து வீட்டுக்கு போனால் தேவையில்லையா, இல்லை போராட்டத்துக்கே மறுபடியும் போகலாமா அப்படின்னு அவங்க யோசிச்சு வரத்துக்குள்ளே டயர்டாகி இங்கே போராட்டம் பிசுபிசு. இதனால் போராட்டம் என்னாச்சு, யாரையும் கொல்லாமல் கண்ட்ரோல் பண்ணப்படுறது. அதுக்காக வாய் வஸ்திரம், கண்ணீர் புகைன்னு ஒன்று போடுவாங்க, வாய் வஸ்திரம்னு ஒன்று. அதே ராமபிரானுக்கு விஸ்வாமித்திரர் கொடுத்துருக்கார். நம்ம என்ன பண்ணா, ராமபிரான் மாரீசன் மீது அந்த அஸ்திரத்தை போட்டான். குழந்தை ராமபிரான் அதனால போட்டானோ, இது எதுக்கு போடுறது, அவனை கொல்ல வேண்டாம், அவன் தம்பி சுபாவுக்கு கொண்டுட்டான். அவனுடைய தம்பி சுபாவை ராமன் கொண்டுட்டான். மாரீசன் பெரிய மாயாவி, நினைத்த உருவத்தை எடுக்க அவனால் முடியும். அந்த சித்தி பல ராட்சதர்களுக்கு கிடையாது. பேசிகிட்டே திடீர்னு மயிலாயிடுவான், பேசிகிட்டே திடீர்னு மானாயிடுவான், அப்புறம் கொஞ்ச நாள் மறுபடியும் மாரீசன் ஆகிடுவான். அதெல்லாம் அவனுக்கு மந்திரத்தினாலே செய்ய முடியும். அப்படி வலிமை பெற்ற ஒரு தனி அரக்கன், அந்த அப்பேற்பட்ட வலிமையும் திறமையும் பெற்ற அந்த அரக்கனை ஒழிச்சு காட்ட வேண்டியதுக்கு பதிலாக அவனை வாய் வஸ்திரம் போட்டு அடிச்சுட்டான். அந்த வாய் வஸ்திரம் அவனை கடலில் கொண்டு போய் தள்ளிடுச்சு. கடல்லேருந்து எழுதினா நீந்தி கரைக்கு வந்துட்டான். ஆனால் இப்படி ஒரு அஸ்தம் போடுறது இந்த பிள்ளைஞ்சில் அப்படியே பயந்து ஒழுங்காய் இனிமேல் நாம் நல்ல பிள்ளையாயிடுவோம்னு நினச்சி, தம்பியும் போயிட்டா அம்மாவும் போயிட்டா, தாட்டகாய் நல்ல பிள்ளையாக இருப்போம். சமுத்திரத்தில் தெற்கு கரையில் ஒரு ஆசிரமம் கட்டிட்டு அவன் ராமனை தியானம் பண்ணி உட்காந்துருக்கான். இது அவனுடைய வாழ்க்கை. இப்போ அவனை விட்டு வச்சதுனால என்னாச்சு, ராவணன் அவன்கிட்ட போய் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அவனை மாரீசனை மாயமானாக்கி அழைச்சின்னு வந்து சீதையை அபகரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தான். அதனால ராமாயண கதை வளர்ந்து கொடுத்து. ராமன் இவ்வளோ பெரிய கெட்டிக்காரன், அந்த மாரீசனை ஏன் கொல்லவில்லை, பெரிய கேள்வி. ஏன் மாரீசனுக்கு வாய் வஸ்திரம் போடணும்? விசிட்டர் நீரே சொல்லணும். நாரத பகவானை பார்த்து, அண்ணா நீங்களே சொல்லுங்கள். ராமபிரான் தன் கதை வளரணும்னு ஆசைப்பட்டான். இவன் தான் ராவணனுக்கு வாய்ப்பு கொடுத்து சீதையை மட்டும் பிரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான், இவன் இருக்கணும். அதனால இவனை கடலில் போட்டு வைன்னு விதையா போட்டான். தன் கதை என்கிற கல்பக விருட்சம் வளர்வதற்கு இந்த மாரீசன் என்கிற விதைய கடலில் போட்டான். நான் கல்பக விருட்சம் கடலில் தானே வர்றது, அந்த மரம் அது எங்கே வருதோ அங்கே தான் அந்த இதை போடணும். சவுக்கு மரத்தை கொண்டு போய் தஞ்சாவூர் ஜில்லாவில் போட்டால் ஆகுமா, அது கடற்கரை ஓரத்தில் நெய்தல் நிலத்தில் போடும். அங்கே போட்டான் கடலில். அதில் போட்டதில் மாரீசன் வெளில வந்து நல்லவனாக இருந்தான், முழு நல்லவனாக விடலை ராவணன் அவன். இப்படி இந்த கல்பகக்குடியான ராமாயணம் வளர்ந்தது. ராமாயணம் கல்பகக்குடி தான். ராமாயண பாராயணம் பண்ணினீர்களான்னு உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கும். கல்யாண ஆல பிள்ளைகளுக்கு என்றால் சீதா கல்யாண சர்க்கத்தை பாராயணம் பண்ணுங்க. ரொம்ப நல்ல மாட்டு பொண்ணு வரணுமா, மனைவி வரணுமா, சீதா கல்யாண சர்க்கம். பிள்ளை பிறக்கவில்லையா, ராமாவதார சர்க்கம். இதெல்லாம் பாராயணம் பண்ணுவாங்க. இந்த பாராயணத்தினால நல்ல பிள்ளைகள் குழந்தைகள் பிறக்கும். அதே மாதிரி ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ராவணனை ராமபிரான் போருக்கு போய் நாளைக்கு வா என்று போய் சொல்ல சர்க்கத்தை பாராயணம் பண்ணுங்க. ஒரு பெரிய கஷ்டமான அச்சீவ்மெண்ட் பண்ணால் சுந்தரகாண்டம் முதல் சர்க்கம் பாராயணம் பண்ணுங்கள். ஒவ்வொரு சர்க்கத்துக்கும் பலன் சொல்றேன். அப்பேற்பட்ட ராமாயணம் இருக்கே, அந்த ராமாயணமான கல்பகோடி வளர்வதற்கு ராமபிரான் எதை பயன்படுத்தினான்? மாரீசனை விதையாக்கினான். பட் பயன்படுத்தியது உண்மையில் என்னது? வாயு வஸ்திரம். அதனால் வாயுவை அஸ்திரமாக உடையவன் என்று சந்தோஷப்பட்டு ஒரு திருநாமம் சமர்ப்பிக்கிறார் நாரத பகவான். ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் இது. உங்களுக்கு நீ சொல்லிட்டேன் நான் இதை. பகவான் தன்னுடைய திருநாமத்தில் வச்சிருக்கான். அந்த சீக்ரெட் தெரிந்து கொள்ளுங்கள். வாயுவை தனக்கு அஸ்திரமாக உடையவன் திருவேங்கடமுடையான். அதன் மூலம் தன்னுடைய ராமாயண கதை இருக்கிற கல்பக விருஷ்டத்தை வளர்த்தான். இப்போ ஞாபகம் வருது, நேற்றுக்கு தான் பெரிய ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்தோம். சிங்கேரி மகாசனிதானம் அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகள். அவள்கிட்ட இன்னொரு பெரிய அனுகிரகம். சின்ன வயசுல இருந்து அவளுக்கு கிட்ட ஒரு பிரீத்தி, அபிமானம். முதல்ல என்னுடைய 18 அதாவது 20 வயசுல ஒரு சால்வை பத்திரி, அவர் தான் முதல் சால்வை பற்றி கௌரவப்படுத்தினார். 20வது வயசுல 21வது 1969 68 69. அதற்கப்புறம் அந்த சால்வை நீல கலர், அது 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 ஒன்று தான் அப்போ எனக்கு கிடைத்த சால்வையே.
எல்லா உபன்யாசம் அதையே போட்டு 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 அது நஞ்சே போயிடுது. 77 இல்லை 86 வரைக்கும் அதை வச்சுருந்தேன் பாதுகாத்து. 68 2 10 16 18 ஆண்டுகள் இது என்னோட இருந்தது. நல்ல சால்வை. அதில் ஸ்ருங்கேரி சாரதா பீடம்னு போட்டிருக்கும். அது ரொம்ப இதுவாகிட்டதுனால நான் என்ன பண்ணினேன், அவள்கிட்ட போய் ஒரு மெட்ராஸுக்கு வைக்காமல் வந்துருச்சு, அந்த சால்வை கிழிஞ்சு போச்சு, இன்னொரு சால்வை கொடுக்கணும், ஸ்லோகம் ஒன்று. அவள் உடனே ஒரு சால்வை போத்தினான். ஆனால் அந்த போத்துறதுக்கு இடையில ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஸ்லோகம் வாசிச்சுட்டேங்க அவளை பற்றி. அப்போ ஒரு கிழவர் வந்து, நீங்கள் சொன்னபடி ராமாயணம் வாசிக்கிறேன், ராமாயண ஸ்லோகம்லாம் புரியுறது, ஆனால் தியான ஸ்லோகம் தான் புரியலேன்னார். என்ன புரியலேன்னு கேட்டால் பெரியவா அவர் சொன்னார், தியான ஸ்லோகத்தில் ராமவீரான் வைதேகி சகிதம் சுரத்ருவத்தலின்னு கல்பக விஷத்துக்கு அடியில் இருக்கான்னு சொல்கிறாளே, ராமர் எப்போ கல்பக விஷத்தில் போகிறார் அதான் தெரியலேன்னார். இவன் சொல்லுவான், அவனை கேளுங்கள்ட்டார். எனக்கு புரியல, எனக்கு தெரியலையா அது அப்படின்னு. தெரியாதா, எத்தனை ராமாயணம் சொல்லியிருப்பேன்னு கேட்டார். இருக்கும் ஒரு 30-40 ஆயிடுச்சு. அது தெரியாமல ராமாயணம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டார். போச்சு, சால்வை எங்கே கொடுக்க போகிறார் இனிமே அப்படின்னு நான் வருத்தப்பட்டதை கிழவனா ரொம்ப கோபத்தோடு பார்த்தேன். அவரும் என்னை கோபத்தோடு பார்க்குறாரு. ஏன்னா பெரியவரே சொல்வார், அதை விட்டு இவனை சொல்கிறேன், ஒன்றும் தெரிய சின்ன பையன் அப்படி. அந்த சந்தர்ப்பத்தில் அவன் சொன்னான் கிட்ட, அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகளே, உங்கள் அப்பாவை நினச்சோட ஆச்சாரியன் தியானம் பண்ணி ஞாபகம் வரும்னார். அப்போ தான் எங்கள் அப்பா ஸ்லோகம் ஒன்று ஞாபகம் வந்துடும். ராமாயணம் என்ற கல்பர் விட்சத்தை வளர்ப்பதற்காக மாரிஜிடான்கிற விதையை கடலில் போட்டான் பகவான். அவர் மஞ்சுராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம். உடனே டக்குன்னு சொல்லிட்டேன், ராமாயணம்ங்கிறதுல பகவான் எப்பொழுது இருக்கான், அதெல்லாம் ராமாயணத்தில் அர்ச்சனை பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம். ஆகையினால எம்பெருமானுக்கு ராமாயணம் என்கிற கல்பக விஷயத்தில் இருக்கான்ற அர்த்தத்தில் கல்பக விஷயத்தில் இருக்கான்னு சொல்கிறோம். பெரிய சின்ன பையனை எவ்வளோ அழகாக சொல்லிட்டான் அப்படின்ட்டு, யாருங்க இவனுக்கு சால்வை போட்டுவிட்டேன். இன்னொன்று என் சால்வை அப்ளிகேஷன் வரல. உடனே அவர் கொண்டு வந்து ஒரு மஞ்சளாக ஒரு சால்வை போடுது, அது கிடையாது நீல கலர் போட்டுவிட்டார். நீளம் போட்டால் அந்த கிழவரும் பிரியமாக போனார். நானும் கிளம்பலான் இருந்தேன். மீதி ஸ்லோகத்தை வாசிக்கணும் அப்படின்னார். அதில் பழைய சால்வை கிழிஞ்சு போச்சு, அது கொடுக்குன்னு கேட்ட ஸ்லோகம். அப்படி அனுசரிச்சுட்டு இன்னொரு சால்வை கொடுத்து. அப்படிப்பட்ட பெருமை உடையது ராமாயணம். அதுக்காக சொல்ல வரேன். இனிமேல் எல்லா உபன்யாசத்துலையும் ராமாயணத்தோட தியானத்தை சொல்லுன்னு பெரியவா சொன்னாவா. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பின்னணி ஸ்லோகம் கேட்டு வாய்வஸ்திரம் சபரம் பிரயுஜ்ய ஜலதோ மாரீச்சமாபாதயன் ஸ்ரீராமாயண கல்பகஸ்ய கலயன் பீஜஸ்ய சம்வாபனம் வாயோராத்மபுவாத ரக்ஷணமசோ தேவ்யாஸ்ச தேனா ததத் சிவாசோ பவதீக வாயு விஷிகா வீணா முனிர்வாக்ஷரோ. இப்படி வாயு விஷிகனாக பெயர் பெற, வாயு அஸ்திரத்தை உடையவனாக பெயர் பெற்ற பெருமான். அதனால் உனக்கு வாயு விஷிகன் என்று திருநாம். இதற்கு பின்னணியான தமிழ் பாட்டை கேளுங்க. வேண்டியதாங்கே ஈண்டே ஈயும் ராமாயணமோர் கற்பகமே ஆம், கடலில் விளையும் கற்பக கொடிக்கு நடவே விதையாய் மாறி சந்தனை வாயு பானம் கொண்டு கடலில் விட்ட சத்ருஞ்சயனாம் மாரீச்சனையுடையோன் வாயு விசிக பேரவனாமே. எங்கே என்னுடன் கலந்து பேர் வாயு விசிகாய நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।